ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஐஒய் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பிளேட் டெக்கரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிளேட் டெக்கரேஷனில் சாக்லேட் டால் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக அழகாக எப்படி சாக்லேட் அடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளேட் டெக்கரேஷன் வந்து மேரேஜுக்கு, அதுக்கப்புறம் வந்து பேபி ஷவருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் அழகாக செய்யலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹெல்த் ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் டால் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த டாலுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு டபுள் சைட் பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அந்த டபுள் சைடோட ஓப்பன் சைடு எடுத்து, இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது இல்லையா, அது வந்து என்னோட ரைட் சைடும், க்ளோஸ் சைடு வந்து என்னோட லெஃப்ட் சைடும் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் சைடு எடுத்து அந்த க்ளோஸ் சைடு மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி நைஃபோ இல்லை வந்து சிசரோ எடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அதோட இம்ப்ரெஷன் வந்து நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஓப்பன் சைடு, அதோட க்ளோஸ் சைடு. ஸோ ஓப்பன் சைடு எடுத்து க்ளோஸ் சைடு மேலே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க. இது என்னோடய ரைட் சைடு, இதோட லெஃப்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய லெஃப்ட் சைடை திருப்பிட்டு அகெயின் அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த க்ளோஸ்டு சைடு கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ரைட் சைட்லேருந்து என்னோடய லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த கார்னரை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சாக்லேட் டாலில் மேலே இதுவும் கீழேயும் கட் பண்ணோம். ஸோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழேயும் மேலேயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது ஒரு கர்வ் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டால் என்ன சைஸில் இருக்கோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் எடுத்திருக்க டால். இன்றைக்கி வந்து பார்பி டாலில் நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து செராமிக் இது தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட பார்பி டால் இருந்தால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, அது எதுக்குன்னு தெரிஞ்சுதான். ஸோ மேலே வந்து கட் பண்ணதும் கீழே வாங்க எவ்வளோ ஷேப் கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இதுக்கு வந்து என்னோடய டாலுக்கு கரெக்டாக இருக்குது. நான் கட் பண்ண இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே அந்த கர்வ் கூட பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மறுபடியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ கேனாக அழகாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். கீழேயும் அந்த கர்வ் ஷேப் வந்து நல்லா தெரியுது. மேலேயும் அந்த கட் பண்ணது வந்து கரெக்டாக அந்த ஹிப்புக்கு கரெக்டாக, அந்த டாலோட ஹிப்புக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நியூஸ் பேப்பர் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இது மேலேயே நீங்கள் சாக்லேட் ஒட்டினீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. ஸோ ஒரு கெட்டியாக ஒரு அட்டை வந்து எடுத்துகிட்டு அது மேலே இதை வச்சு அப்படியே நம்ம இந்த ஷேப்புக்குலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்டை எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பேப்பர் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மீடியம் சைஸுக்கு நம்ம எடுக்கணும். அப்போ தான் அதோடய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த கட் பண்ண அட்டையை வந்து நான் டாலுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பேப்பர் வச்சதுக்கும் இந்த மாதிரி டால் வச்சதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்குது. ஸோ இது மேலே நீங்கள் சாக்லேட் ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட் லேயர் நான் ஒட்டிட்டேன். செகண்ட் லேயர் இப்போ எப்படி ஒட்டுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டையாக இருக்க சாக்லேட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதோட மேல் கார்னர்ஸில் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை பார்த்துட்டு அதோட மேல் கார்னரில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ க்ளூகன் அந்த ஹாட் இதுலேயே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஒட்டிடும். ஸோ ரொம்ப வந்து விழாது, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த சாக்லேட் டால் செய்கிறதுக்கு க்ளூகன் தான் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதோட ட்ரிக் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர் ஒட்டிட்டு செகண்ட் லேயர் ஒட்டும் போது அதோட 2 சாக்லேட்டுக்கும் இடையில நீங்கள் வந்து சென்டரில் வர்ற மாதிரி கரெக்டாக ஒட்டணுங்க. அப்போ தான் உங்களுக்கு லேயர் பை லேயராக தெரியும். இல்லை அப்படின்னா அதோட அரேஞ்ச்மெண்ட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஒட்டும் போது அந்த கார்னர் பக்கத்துலேயே நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ செகண்ட் லேயர் ஒட்டும் போது மட்டும் நீங்கள் 2 சாக்லேட்டுக்கும் நடுவில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கேப் வந்து இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ நான் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சாக்லேட்டையும் தூக்கிட்டு அதோட சென்டரில் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி நீங்கள் சுற்றியும் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரணும்.
ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் உள்ளே என்ன ஒட்டியிருக்கீங்கன்னே தெரியாது. உள்ளே இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த இதுவே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி கேப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சாக்லேட் வந்து கவர் ஆகிடும். அப்படி கவர் ஆகணும்னா நீங்கள் இந்த லேயருக்கு கரெக்டாக ஃபஸ்ட் லேயர் ஒட்டினீங்கன்னா செகண்ட் லேயர் ஒட்டும் போது அது ரெண்டு சாக்லேட்டுக்கும் இடையில ஒட்டணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்படி தான் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியும். நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன். இது அவ்வளோதான். இது ஜஸ்ட் நீங்கள் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லேயர் அப்படியே ஒட்டுறது தான். இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழகாக வரணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் லேயர் ஒட்டிட்டு அதுக்கு இடையில வந்து நீங்கள் ஒட்டணும். அதுதான் இதோட இது. அப்படி கரெக்டாக ஒட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு சாக்லேட் இடையில ஒட்டுறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ கீழே வரைக்கும் ஒட்டுங்க. அப்போ தான் வந்து இந்த கேப் தெரியாமல் கீழே வரைக்கும் ஒட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் நியர்லி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணேன். ஒரு டாலுக்கு வந்து மினிமம் ஒரு 70 to 80 சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். நீங்கள் அந்த செய்கிறீங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்து நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோசஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதையும் க்ளூ கன் வச்சு பாருங்கள் எவ்வளோ லேயர் வந்து மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு டால் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு கேர்ள் ஒன்று பாய் அப்படிங்கிற தீமில் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி பிளேட் டெக்கரேஷன் செஞ்சு பாருங்கள். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி தீம் பேஸ் பண்ணி ஒரு பேபி ஷவரோ இல்லை வெட்டிங் தீம் பேஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி சாக்லேட் டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்குறக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.